பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 6 சிற்பியின் வீடு. நான் மீனாட்சி. கடந்த அத்தியாயத்தில் ஒற்றர் தலைவன் குதிரையை கவனித்துவிட்டு உள்ளே வந்தான். விக்ரமன் அவனை நோக்கி, ஐயா, என்ன ஆச்சரியமான சிற்பங்கள் இவை! எந்த மகா சிற்பி இவற்றை அமைத்தவன்? தெய்வீக அழகு பொருந்திய ஒரு பெண்ணின் உருவம் இங்கே அதிகமாய் காணப்படுகிறது. அந்த பெண் உண்மையாக இருந்தவளா அல்லது சிற்பியின் சிருஷ்டியா? இந்த அற்புத சிற்பங்கள் எல்லாம் ஏன் இந்த இருண்ட காட்டுக்குள் கிடக்க வேண்டும்? ஏன் எல்லா ஜனங்களும் வந்து பார்க்கும்படி செய்யக்கூடாது? இதையெல்லாம் எனக்கு விபரமாக சொல்ல வேண்டும் என்றான். நான் தான் சொன்னேனே, அது பெரிய கதை என்று. மிஞ்சியுள்ள இரவை தூக்கமின்றி கழிக்க உமக்கு இஷ்டமிருந்தால் சொல்கிறேன். எனக்கு பசி பிராணன் போகிறது. இதோ பாட்டி பொரிமாவும் வெள்ளமும் கொண்டு வருகிறாள். முதலில் சாப்பிடுவோம் என்றான் ஒற்றர் தலைவன். அதற்கப்புறம் என்ன நடந்தது? வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவ்விதமே இருவரும் சாப்பிட்டார்கள். சாப்பிடும்போது தங்கள் பெயர் இன்னதென்று இன்னும் எனக்கு சொல்லவில்லையே என்றான் விக்ரமன். என் பெயர் வீரசேனன். உம்முடைய பெயர்? விக்ரமன் சிறிது வியப்புடன், என் பெயர் தேவசேனன் என்றான். ரொம்ப நல்லது. நம் இருவருக்கும் பெயர் ஒற்றுமை இருக்கிறது. ஆகையால் நீர் மனம் விட்டு என்னிடம் பேசலாம். உறையூருக்கு நீர் இவ்வளவு அவசரமாக போக விரும்பிய காரணம் என்ன? ரத்தின வியாபாரம் செய்வது உமது நோக்கமாயிருந்தால் முதலில் காஞ்சி நகருக்கல்லவா போக வேண்டும்? ஒற்றர் தலைவனிடம் நன்றியும் அன்பும் கொண்டிருந்த விக்ரமனுக்கு இப்போது சந்தேகமும் பயமும் தோன்றின. ஒருவேளை இவன் நம்முடைய உண்மையை கண்டுபிடித்து விட்டால் கொஞ்சம் ஜாகிரதையாகவே நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தாயார் உறையூரில் இருக்கிறாள். அவளை பார்க்கும் ஆவலில்தான் சீக்கிரம் போக விரும்புகிறேன். இதென்ன, நீர் செண்பகத்தீவைச் சேர்ந்தவர் என்றல்லவா சொன்னீர்? என்னுடைய சொந்த ஊர் உறையூர்தான். சில வருஷங்களுக்கு முன்பு பொருள் தேடுவதற்காக செண்பகத்தீவு சென்றேன். உறையூர் பல்லவ ராஜ்யத்துடன் சேர்ந்துவிட்ட பிறகு அதன் பழைய செழிப்பெல்லாம் தான் போய்விட்டதே. ராஜகுடும்பம் இல்லாத ஊரில் ரத்தன வியாபாரம் என்ன நடக்கும்? ராஜகுடும்பத்தை பிரஸ்தாபித்தால் ஒருவேளை ராணி அருள்மொழியை பற்றி வீரசேனன் ஏதாவது சொல்லக்கூடும் என்று விக்ரமன் எதிர்பார்த்தான். ஆனால் அவனுடைய எண்ணம் நிறைவேறவில்லை. அதன்பின் வீரசேனன் சாப்பிட்டு முடிக்கும் வரையிலும் மௌன விரதத்தை மேற்கொண்டிருந்தான். சாப்பாடு முடிந்த பிறகு விக்ரமன் மறுபடியும் அந்த சிற்ப மண்டபத்தின் கதையை சொல்லும்படி கேட்டான். ஐயா தேவசேனரே, உமக்கு மரணத்தில் நம்பிக்கை உண்டா என்று ஒற்றர் தலைவன் கேட்டபோது விக்ரமனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இதென்ன கேள்வி? மரணத்தில் நம்பிக்கை உண்டா என்றால்? அதாவது மனிதர்கள் உண்மையில் மரணம் அடைகிறார்கள் என்பதாக நீர் நினைக்கிறீரா? உயிர் போய்விட்டது என்று நாம் சொல்லும்போது உண்மையில் உயிர் போகிறதா? அல்லது உடல் மட்டும் போய் உயிர் இங்கேயே இந்த உலகத்திலேயே சுற்றி கொண்டிருக்கிறதா? இறந்து போனவர்கள் நம்மை பற்றி நினைக்கிறார்களா? நம்மை பார்க்க வருகிறார்களா? நம்முடைய நடவடிக்கைகளை அவர்கள் கவனிப்பதுண்டா? விக்ரமனுக்கு ஏனோ தன்னுடைய தந்தை பார்த்திப மகாராஜாவின் நினைவு வந்தது. அவருக்கு தான் கொடுத்த வாக்குறுதியும் ஞாபகம் வந்தது. அவர் இப்போது இவ்வுலகில் இருந்து தன்னுடைய செயல்களை கவனித்து கொண்டு வருகிறாரா? எனக்கும் உங்களைப் போல் சில சமயம் தோன்றுவதுண்டு. அந்த சந்தேகத்தை தீர்ப்பாரைத்தான் காணோம் என்றான் விக்ரமன். எனக்கென்னவோ மரணம் என்பதே பொய்யென்று தோன்றுகிறது. மரணத்துக்காக விசனப்படுவதும் பெரும் மூடத்தனம் என்று நினைக்கிறேன். இதோ இந்த வீட்டில் 30 வருஷத்திற்கு முன்னால் ஆயன சிற்பியும் அவருடைய மகள் சிவகாமியும் வாழ்ந்தார்கள். அப்போதெல்லாம் இங்கே ஜல் ஜல் என்ற சதங்கை ஒளியும் கல் கல் என்று கல்லொளி ஒளியும் மாறி மாறி கேட்டுக்கொண்டிருக்கும். சிவகாமி அற்புதமாக நடனம் ஆடுவாள். அவளுடைய நடன தோற்றங்களை பார்த்து பார்த்து ஆயன சிற்பி சித்திரம் எழுதுவார், சிலைகள் அமைப்பார். ஓஹோ, இந்த தெய்வீக கலையுள்ள பெண் அந்த சிவகாமி தானா? ஆமாம், அப்போது நான் இங்கு அடிக்கடி வருவதுண்டு. மகேந்திர சக்கரவர்த்தியின் காலம். அவருடைய புதல்வருக்கு அச்சமயம் உம்முடைய வயதுதான் இருக்கும். அவருடன் நரசிம்மவர்மருடன் நானும் வருவேன். தூரத்தில் வரும்போதே இந்த வீட்டுக்குள்ளிருந்து சதங்கையின் ஒளி கிளம்புவது கேட்கும். ஆயனரும் சிவகாமியும் இப்போது இங்கே இல்லை என்று என்னால் நம்பவே முடியவில்லை. அவர்கள் இன்னும் இங்கே இருக்கிறார்கள் என்றே நினைக்கிறேன். இதோ உற்று கேட்டால் சதங்கையின் ஒளியும் கல்லுளியின் ஒளியும் என் காதுக்கு கேட்கின்றன. விக்ரமனுடைய ஆவல் அளவு கடந்து பொங்கிற்று. ஆயனரையும் சிவகாமியை பற்றியும் விபரமாய் சொல்ல வேண்டுமென்று வீரசேனரை வேண்டிக் கொண்டான். அவரும் விபரமாகச் சொன்னார். ஆயனருடைய அபூர்வ சிற்பத்திறமையை குறித்தும் அவருடைய பெண்ணின் அற்புத சௌந்தரியத்தை பற்றியும் அவளுடைய நடனக்கலை திறனை பற்றியும் சொன்னார். நரசிம்ம சக்கரவர்த்தி இளவரசராயிருக்கும் காலத்தில்
அவருக்கும் சிவகாமிக்கும் ஏற்பட்ட தெய்வீக காதலை பற்றி லேசாக குறிப்பிட்டார். வடக்கே இருந்து ராட்சச புலிகேசி படையெடுத்து வந்ததினால் அந்த காதல் தடைப்பட்டது பற்றியும் சிவகாமியை புலிகேசி சிறைப்பிடித்துச் சென்றது பற்றியும் விவரித்தார். சிவகாமியை விடுவிக்க நரசிம்மர் செய்த முயற்சிகளையும் சிவகாமியின் சபதத்தையும் அதை நரசிம்மர் நிறைவேற்றி வைத்ததையும், இவ்வளவுக்கும் பிறகு சிவகாமி தன்னுடைய காதல் பூர்த்தியாக முடியாத காதல் என்பதை உணர்ந்து நெஞ்சு உடைந்ததையும் பற்றி சொன்னார். கதையை கேட்டுக்கொண்டு வரும்போது விக்கிரமன் பல தடவை கண்ணீர் விட்டுவிட்டான். நரசிம்ம சக்கரவர்த்தியின் மேல் அவனுக்கு இருந்த மதிப்பு பன்மடங்கு உயர்ந்தது. அவரிடம் அவனுக்கு அபிமானமே உண்டாகிவிட்டது. பார்த்திப மகாராஜாவுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நினைத்து கொண்டு நரசிம்மர் தன்னுடைய குலப்பகைவர் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டான். கதை முடிந்த சமயம் வெள்ளி முளைத்து விட்டது. ஒரு நாளிகை பொழுதுதான் அவர்கள் தூங்க முடிந்தது. பட்சிகளின் உதய கீதத்தினால் எழுப்பப்பட்ட விக்கிரமன் கண் விழித்தபோது முதல் நாள் இரவின் சம்பவங்கள் எல்லாம் கனவோ என்ற சந்தேகம் உண்டாயிற்று. சுற்றுமுற்றும் பார்த்து கனவல்ல, எல்லாம் உண்மைதான் என்று நிச்சயம் பெற்றான். ஐயா தேவசேனரே, குதிரை சிரம பரிகாரம் செய்து கொண்டு சித்தமாயிருக்கிறது. நம்மைப்போல் அது இரவில் விழிக்கவில்லை அல்லவா? நீர் காலை கடன்களை முடித்ததும் உறையூருக்கு கிளம்பலாம் என்று ஒற்றர் தலைவனின் குரல் வெளியிலிருந்து கேட்டது. அவ்விதமே காலை கடன்கள் முடித்து கிழவி அளித்த எளிய உணவையும் உட்கொண்ட பின் விக்கிரமன் வீரசேனரிடம் விடை பெற்றான். அப்போது அவன், ஐயா, உமக்கு நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன். என் உயிரை காப்பாற்றியதற்கு பிரதி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் குதிரையை இலவசமாக பெற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை. குதிரைக்கு ஈடாக இந்த இரத்தினங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கைப்பிடி இரத்தினங்களை அள்ளி கொடுத்தான். நீர் சொல்வது தவறு. என் அருமை குதிரையை நான் உமக்கு தானம் செய்யவில்லை, இரவலாகத்தான் கொடுத்திருக்கிறேன். உறையூரில் உமது காரியத்தை முடித்துக்கொண்டு இதே இடத்தில் வந்து திருப்பி குதிரையை ஒப்புவிக்க வேண்டும் என்றான் ஒற்றர் தலைவன். அப்படியே செய்கிறேன். ஆனாலும் என்னுடைய நன்றிக்கு அறிகுறியாக இந்த இரத்தினங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் விக்கிரமன். வீரசேனன் அதற்கிணங்கி இரத்தினங்களை பெற்றுக்கொண்டான். விக்கிரமன் குதிரை மீது ஏறியதும் ஒற்றர் தலைவன் குதிரையை தட்டி கொடுத்து, ஐயா, இந்த குதிரை அடிக்கடி உறையூருக்கு போய் பழக்கமானது. அதற்கே பாதை நன்றாக தெரியும். அதன் வழியே விட்டுவிட்டால் உம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும். நீர் வழி விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றான். குதிரை காட்டுப்பாதையில் போகத் தொடங்கியது. சிற்பியின் வீடும் ஒற்றர் தலைவனும் மறையும் வரையில் விக்கிரமன் திரும்பி பார்த்து கொண்டே போனான். காலை வெளிச்சத்தில் அந்த ஒற்றர் தலைவனை பார்த்தபோது ஆஜானுபாகுவான அவனது கம்பீர தோற்றமும் முகப்பொலிவும் விக்கிரமனுடைய மனதை பெரிதும் கவர்ந்தன. வெகுநேரம் வரையில் அந்த தோற்றம் அவனுடைய மனதை விட்டு அகலவில்லை. மறுபடியும் பயணத்தை தொடர்ந்த விக்கிரமனுக்கு என்ன ஆச்சுங்கிறத அடுத்து வர்ற அத்தியாயங்களில் நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து கதையை கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.